வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 26th ஆகஸ்ட் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதாவது எஸ்டர்டே என்னால் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. சம் டெக்னிக்கல் இஷ்யூங்கனால போஸ்ட் பண்ண முடியல. அதாவது மந்த்லி எக்ஸ்பிரி, அதாவது இந்த சிஏஎஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த்லி எக்ஸ்பிரி எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அதாவது 3:15 வரையும் ஒரு பெரிய மூவ்மெண்ட்லாம் கிடையாது. அதாவது 24,250 அரௌண்டில் வந்து செட்டில் ஆகிருந்துச்சு. ஆனால் இந்த சிஏஎஸ் இம்பேக்ட்னால 24,330 ஒரு 80 பாயிண்ட் ஜம்ப் ஆச்சு. ஓகேங்களா. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா டிக்சன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கோடைய வேல்யூ 5 பைசாலேருந்து 80 ரூபீஸ் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ 5 பைசாவுக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 80 ரூபீஸ். இந்த மாதிரிலாம் நிறைய கேப்லிங் நடக்குதுன்னு வச்சுக்காங்களேன். இன்னைக்கு கூட பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஃபைனலாக வந்து க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 315க்கு 24,250 இருந்துச்சு, 270 இருந்துச்சு. ஆனால் இந்த சிஏஎஸ் இம்பேக்டில் 24,210, அதாவது 3:15 இருந்து 3:30க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த சிஏஎஸ் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் எந்த ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட்டுமே கிடையாது. லைக் என்ன சொல்லணும் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்கன்றது கிளியராக தெரியுது. அதாவது இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் தான் ஆவரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரியாவது கொண்டுட்டு வரணும். இவங்க வந்து கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸ் என்டையர்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா கேம்பிளிங், அதாவது பிக் மணி வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் வந்து பணம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்து விட்டுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸோடைய ஆவரேஜ் எடுத்திருந்தாங்க. லாஸ்ட் 30 மினிட்ஸில், அதாவது மணி 3 மணிலேருந்து மணி 3:30 வரையும் இருக்கிற ஆவரேஜில் என்ன வருதோ அது வந்து கால்குலேட் பண்ணாங்க. அதே நல்லா தான் இருந்துச்சு. அதாவது என்னை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிஏஎஸ் பரவாயில்லையா, இல்லை பழைய மாதிரி 3 மணிலேருந்து 3:30 இந்த லாஸ்ட் 30 மினிட்ஸில் வர்ற ஆவரேஜ் எடுக்கிறது பரவாயில்லையா அப்படின்னு என்னை கேட்டிங்க அப்படின்னா, செபியில் நான் ஒரு மெம்பராக இருந்தேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், காலையில் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து மணி 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரையும் ட்ரேட் ஆகுது பார்த்தீங்களா, அதனுடைய ஆவரேஜ் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்டையர் டேவோடைய ஆவரேஜ் எடுங்க, அப்போ தான் வந்து எந்த ஒரு ஸ்டாக்கும் வந்து மேனிப்புலேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நான் கொண்டுட்டு வருவேன். என்னை கேட்டாங்கன்னா இதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம எந்த கருத்தும் சொல்கிறது இல்லைன்னு வச்சுக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, சுத்தமாக வந்து கேம்பிளிங் தான். ஒரு அஃபீஷியல் கசினோ. நீங்கள் கசினோ ப்ளே பண்ணணும் அப்படின்னா எங்கேயும் நீங்கள் கோவாக்கெலாம் போக தேவையில்ல, ஃபாரினுக்கெலாம் போக தேவையில்ல, இங்கேயே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைல்லேயே வந்து நீங்கள் கசினோவில் வந்து விளையாடிக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் சிச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதாவது ரொம்ப டீசெண்டாக இருந்த ட்ரேடிங்கை இப்போ வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எனிவே இப்போ இருக்கிற போஸ்ட் மாதிரி ரிப்போர்ட்டு ஃபயர் ஸ்டாக்கு. இந்த ரீசெண்டாக சம் ஸ்டாக் நான் வந்து என்னுடைய ஃப்ரீ டெலகிராமில் ட்விட்டரில், வாட்ஸ்அப் சேனல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இது இன்னமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து யூஎஸ்ஏலேருந்து பிசிஇ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது. இந்த பிசிஇ இன்ஃப்ளேஷன் வந்துருக்கிறது வந்து 3.7% வந்துருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் 3.6%. ப்ரீவியஸாக இருந்தது 3.3%. இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் பிசிஇ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது அக்டோபர் 2024 இருந்து. அதுக்கடுத்து தான் வந்து ஃபெட்டோடைய இன்ஃப்ளேஷன் வந்து 2% தான் உங்களுடைய டார்கெட். ஆனால் இனி வரப்போகிற நாளில் வந்து 4% ரீச் ஆகும் அப்படிங்கிறது இந்த பிசிஇ இன்ஃப்ளேஷன் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்தா வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்கள வந்து ப்ளூம்பர்கில் வந்து போட்டிருக்கிறாங்க. ப்ளூம்பர்கில் அவங்களுடைய படத்தை போட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து வெளிநாட்டு முதலீடு வந்து குறைஞ்சிட்டு இருக்குது, அதனால் இவங்க வந்து வெளிநாட்டு முதலீடை ஈர்க்கிறதுக்காக வெளிநாட்டில் கேம்ப் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ளூம்பர்கில் சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டு முதலீடுல கவர்றாங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பியூஷ் கோயலும் வந்து அது மாதிரி தான் வந்து சைனா அந்த ஜப்பான் ட்ரிப்பு போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. இன்னமும் ஒரு நியூஸ் சொல்கிறேன். இதை சொன்னால் இன்னமும் என்னை வந்து பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அவங்கள இங்கே வர வைக்கணும். அது அவங்கள இங்கே வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது,
நீங்கள் வந்து எஸ்டிடி குறைங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை வந்து குறைங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் குறைங்க. இது எல்லாமே குறைச்சாவே போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துருவாங்க. இது எல்லாமே குறைச்சாவே போதும், நம்ம ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ருப்பி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா அவங்க எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதை சொன்னால் நம்ம பைத்தியக்காரம்பாங்க. இதை நான் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அந்த வீடியோவையும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏவுடைய பிஏ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசிட்டு, இது வந்து நான் வந்து மேடத்தோடைய கவனத்துக்கு நான் கொண்டுட்டு போகிறேங்க, அவங்களோட பர்சனல் நம்பர் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது கொண்டு போனாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஓகேங்களா? அதனால் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, எனிவே யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரையும், அதாவது எஸ்டர்டே என்னாச்சு அப்படின்னா ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. நாஸ்டாக் வந்து 0.6% ஹையில் போயிருந்துச்சு. S&P 500 0.3% ஹையில் போயிருந்துச்சு. டோ ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 0.5% ஹையில் போயிருது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.5%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.85% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி 100 பாயிண்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இதுக்கு நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த ஒரு சென்டிமெண்ட்டை சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த நியூ சீரீஸோடைய வெரி ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆகும். இது வந்து லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த் நிறைய மந்த்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த சென்டிமெண்ட் வந்து உடச்சிருச்சு. இன்றைக்கி வந்து செப்டம்பர் சீரீஸோடைய வெரி ஃபர்ஸ்ட் டே, பட் 120 130 பாயிண்ட் டவுனில் தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நம்ம மார்க்கெட்டு, அதாவது சிங்கப்பூர் நிஃப்டி, கிஃப்ட் நிஃப்டி வந்து லைக் 150 பாயிண்ட் ஹையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஆனது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. 24,350 ஓப்பன் ஆகிட்டு க்ளோசிங் வந்து பார்த்தோம்னா 24,200 வந்து செட்டில் ஆயிருது. இன்னைக்கு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 183 பாயிண்ட்ஸ் டவுனில் போயிருது, 0.24%, 77,472 செட்டில் ஆகிடுது. நிஃப்டி 126 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது, 0.52%, 24,207 செட்டில் ஆயிருது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் கேப் நியர்லி 1% ஹையில் போயிருக்குது. மிட் கேப் மார்ஜினலாக வந்து லோவரில் வந்து க்ளோஸ் ஆகிருது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் பேங்க் 1% ஹையில் போயிருக்குது. பிஎஸ்சி பேங்க் வந்து 0.7% ஹையில் போயிருக்குது. மற்றது எல்லாமே வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகுது. ஐடி, இன்ஃப்ரா எல்லாம் ஈச் 1%, ஆட்டோ, கன்சியூமர் டியூரபிள்ஸ், எனர்ஜி, எஃப்எம்சிஜி, ஆயில் அண்ட் கேஸ், ரியாலிட்டி இது எல்லாமே வந்து 0.5% நியர்லி வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஓகேங்களா? இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஇஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கிட்டத்தட்ட 750 கோடி ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நான் பிஇஎல்னு சொல்லிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த 390 410 வரையும் ஒரு அட்ராக்டிவ் ப்ரைஸ் இது வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இருக்கிற காசு எல்லாத்துக்குமே இப்போ வாங்கிடாதீங்க. அப்படிதான் இன்றைக்கி ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதாவது ஏதோ ஐஆர்எஃப்சின்னு நினைக்கிறேன், 200 ரூபாய் இருக்கும்போது இருக்கிற பணத்துக்கு எல்லாத்துக்குமே ஐஆர்எஃப்சி வாங்கிட்டார். அதுக்கப்புறம் இப்போ வந்து அதை ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுருக்காரு. ஸோ எப்போவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எல்லா பணத்தையும் இப்போ ஒரே இதில் போடாதீங்க. அதுதான் நான் வந்து அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறது. எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்க. ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனையும் கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்காங்க, டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு. அதாவது ஏடிஎம்கேல ஒரு கேண்டிடேட் நிறுத்தலாம், அதுக்கப்புறமா வந்து டிவிகேல ஒரு கேண்டிடேட் நிறுத்திடலாம், அதுக்கு அடுத்ததாக பாண்டிச்சேரியில் போய் ஒரு கேண்டிடேட் நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற அப்போ இருந்த கரண்ட் ரூலிங் பார்ட்டிக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த 4மே ஒன்று அப்போ இருந்த கரண்ட் ரூலிங் பார்ட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட்டு, இல்லை அப்படின்னா ஏடிஎம்கேல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி விடுவாங்க, இல்லை அப்படின்னா டிவிகேல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இந்த 3ல் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அப்போ இந்த 3லேயுமே ஒரு ஆளை போட்டோம்னா 2 பேர்த்துக்கு ஒவ்வொரு இது போட்டு ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்துட்டு பாண்டிச்சேரியில் ஒரு கேண்டிடேட்டை போட்டோம். அப்போ இப்போ வந்து டிவிகேலையும் வின் பண்ணிட்டாங்க, பாண்டிச்சேரியிலையும் வின் பண்ணிட்டாங்க, அதுக்கடுத்து ஏடிஎம்கேலையும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ டைவர்சிஃபிகேஷன் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது. எல்லாமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே, எனிவே இன்றைக்கி எஃப்ஐஸ் டேட்டா வந்துருச்சு. எஃப்ஐஸ் பை பண்ணிக்கிறாங்க 502 crore, டொமஸ்டிக் 6425 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த ஃபயர் கால் உங்களுக்கு வேணுமா? அதாவது இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், அட்விட் ஜுவல்லர்ஸ், லலிதா ஜுவல்லர்ஸ் லிஸ்டிங் ஆகிறதுக்கு முதல் நாள் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் 190 rupees.
அது வந்து என்னோடய பெய்டு சேனலுக்கும் கொடுத்துருந்தேன், ஃப்ரீ சேனலுக்கு நான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து 255 ருபீஸ் வித்தின் த்ரீ டேஸ். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 40% நியர்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, நேற்று டூட் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் இது வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன். நான் கொடுத்த ரேட்டு 1475 ருபீஸ். நேற்றே வந்து 1525 ருபீஸ் அரௌண்ட் செட்டில் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இருக்கிற ஹை 1665 ருபீஸ். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 15% நேற்று நான் ரெக்கமெண்ட் பண்ணதுலேருந்து. இது வந்து ஃபயர் ஸ்டாக். இது வந்து பெய்டு சேனலில் தான் மோஸ்ட்லி நான் கொடுப்பேன். ஃப்ரீ சேனலில் நிறைய பேர் கேட்டதுனால அப்பப்போ நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஃபயர் கால்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. எங்கேயும் போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்னுடைய பேரை போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 ஐடி வரும். அதை எதுலேயுமே ஜாயின் பண்ணிடாதீங்க. என்கிட்ட இருக்கிற ரியல் ஃபாலோவர்ஸோட ஃபேக் ஐடியில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. என்னுடைய டெலகிராம் சேனல் லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கூட போய் பாருங்கள். அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி அக்கௌண்ட்டு ஹேண்டில் பண்ணுறேன், ஆப்ஷன் ட்ரேடிங் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நிறையா கேட்பாங்க. அதை எல்லாமே இக்னோர் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்கில் ஆட் வரும், அதை எதையும் கிளிக் பண்ணி போயிடாதீங்க. இன்ஸ்டாவில் ஆட் வரும், அதை எதையும் கிளிக் பண்ணி போயிடாதீங்க. ஓகேங்களா? எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபயர் கால்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க. அப்படியே உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, என்னால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் லிங்க் சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னன்னு சொல்கிறது, மார்க்கெட் வந்து ஒன்றுமே இல்லை. 24,000 24,100ங்கிறது சப்போர்ட் ஜோன், 24,400 500ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இவ்வளோதான், சிம்பிள். இதுதான் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்குது. கீழே பிரேக் ஆகிட்டு கீழே போகுதா, இல்லை மேலே பிரேக் ஆகிட்டு மேலே போகுதாங்கிறது அது வந்தால் தான் தெரியும். 24,100 24,000 வந்துச்சுன்னா ஷார்ட் எதுவும் கிரியேட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். 24,400 500 வந்துச்சு அப்படின்னா ஷார்ட் கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஒன்று சொல்லிக்கிற மாதிரிலாம் நம்ம மார்க்கெட் இல்லைங்க. நம்ம மார்க்கெட்டை பார்க்குறத விட செக்டார் வைஸ், ஸ்கிரிப்ட் வைஸ் நாம் போயிடலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்றதையும் பார்த்தோம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா காலைல தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குது. ஒரு வேளை நாளைக்கு வந்து 78,000 பக்கம் வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 1 ஹவர் கேண்டில் பொறுத்தவரையும் இப்போ சப்போர்ட் அப்படிங்கிற பட்சத்தில் 24,130 24,100 இது வந்து சப்போர்ட். ஒரு வேளை அது பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 24,020ங்கிறது நெக்ஸ்ட்டு சப்போர்ட். இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 24,300 24,350 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சென்செக்ஸையும் பார்த்தலாம். சென்செக்ஸை பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 77,800 to 78,000 வரையும், 77,800 to 78,000 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்லேயே தான் க்ளோஸ் ஆகிருக்குது 77,500. இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா 77,250 77,100 வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.